ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு நம்ம கிச்சன்ல பார்க்க போறது ஒரு சூப்பரான முட்டை தொக்கு எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இந்த முட்டை மசாலா இருந்தாலே போதும், உங்களுக்கு குழம்பு எதுவுமே தேவையில்ல. இந்த மசாலாவை சாப்பாடுல போட்டு சாப்பிடுறதுக்கு ரொம்ப சூப்பரா இருக்கும். இந்த மசாலா வந்து ஒயிட் ரைஸ், அப்புறம் சப்பாத்தி, பூரி எல்லாத்துக்கூடயுமே சாப்பிடுறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். இதை செஞ்சுட்டீங்கன்னா போதும், உங்களுக்கு குழம்பு வைக்க வேண்டிய அவசியமே இல்ல. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க ஆல்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் வரும். வாங்க இப்போ இந்த முட்டை மசாலா எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கடாயை சூடு பண்ணிக்கலாம். இந்த கடாயில தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊத்திக்கலாம். ஒரு 2லேருந்து 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊத்திக்கோங்க. இப்போ இந்த எண்ணெய் சூடானதுக்கு அப்புறமா இதுல நம்ம கட் பண்ணி எடுத்து வச்சிருக்க வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். வெங்காயம் வந்து இந்த மாதிரி நீல வாக்குல கட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் வதங்கி சீக்கிரமா வரும். இது கூடவே கொஞ்சமா கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. நான் 2 பெரிய சைஸ்ல வெங்காயம் எடுத்திருக்கேன். இப்ப இந்த வெங்காயம் நல்லா வதங்கி வரணும். நல்ல கோல்டன் கலர்ல வர மாதிரி நல்லா வதங்கி வரணும். நம்ம இது எண்ணெயில எதுவுமே நம்ம தாளிக்கவே இல்ல. டைரக்ட்டா அப்படியே நம்ம வந்து வெங்காயம் தான் சேர்த்திருக்கோம். இப்ப இத மூடி வச்சு ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். அடுப்ப நல்லா சிம்லயே வச்சுக்கோங்க. அப்பதான் நல்லா உங்களுக்கு வதங்கி வரும். இப்ப பாருங்க ஒரு 2 நிமிஷத்துல வெங்காயம் இந்த அளவுக்கு நல்லா வதங்கி வந்திருக்கு. இந்த அளவுக்கு நமக்கு வதங்குனா போதும். இப்போ இது கூட நம்ம 1லேருந்து 1 1/2 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். நீங்க இஞ்சி பூண்டு பேஸ்ட் இல்ல அப்படின்னா, இஞ்சியும் பூண்டையும் தட்டி கூட சேர்த்துக்கலாம். தட்டி சேர்க்கும்போது இன்னுமே நல்லா வாசனையா நல்லாருக்கும். இப்போ இது கூட நம்ம எடுத்து வச்சிருக்க 2 தக்காளியும் சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்க்கும்போதே தக்காளியும் சேர்த்துருங்க. அப்பதான் உங்களுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் அடி பிடிக்காம இருக்கும். இப்போ இது சீக்கிரமா வதங்கி வரதுக்காக ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. இப்ப இத நல்லா கலந்து விட்டுட்டு, இப்ப இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட பச்சை வாசனை, அப்புறம் நம்ம சேர்த்திருக்க தக்காளி எல்லாமே நல்லா வதங்கி வரணும். மூடி போட்டு வேக வச்சோம்னா, நமக்கு சீக்கிரமாவே வதங்கி வந்துரும். இப்ப மூடி போட்டு ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் அப்படியே விட்டுருங்க. நல்லா சிம்ல வச்சே வேக விடுங்க. இப்ப பாருங்க ஒரு 2, 3 நிமிஷத்துலயே நல்லா உங்களுக்கு தக்காளி நல்லா வதங்கி வந்திருக்கும். இப்ப இந்த அளவுக்கு நல்லா வதங்கி வரும்போது, உங்களுக்கு கிரேவி நல்லா திக்கா நல்லா கிடைக்கும். இப்ப பாருங்க நல்லா வதங்கி வந்ததுக்கு அப்புறமா, நம்ம இது கூட என்ன மசாலா சேர்க்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க. கூடவே காரத்துக்காக 1 டீஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். நம்ம இதுல மிளகுத்தூள் சேர்க்கறதுனால காரத்துக்கு பார்த்து சேர்த்துக்கோங்க. 1 டீஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாத்தூளும், அதுக்கப்புறமா 1 டீஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்துக்கோங்க. நம்ம இப்ப இது கூட 1 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு பவுடர் சேர்த்துக்கலாம். நம்ம தாளிக்கிறதுக்கு சோம்பு, சீரகம் எதுவுமே சேர்க்கவே இல்ல. நான் இன்னைக்கு பவுடரா சேர்த்திருக்கேன். சோம்பு தூள் கூட 1 டீஸ்பூன் அளவுக்கு சீரகத்தூளும் சேர்த்துக்கலாம். இந்த மாரி நீங்க பவுடரா சேர்க்கும்போது வாசனையோட கிரேவி நல்லாருக்கும். இப்ப இது கூட நம்ம அரைச்சு எடுத்து வச்சிருக்க மிளகு தூள சேர்த்துக்கலாம். மிளகு வந்து நான் 1, 2 இந்த மாரி அரைச்சு எடுத்திருக்கேன். அது ஒரு 1 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. உங்க காரத்துக்கு எவ்வளவு வேணுமோ அந்த அளவுக்கு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இத நல்லா கலந்து விட்டுறலாம். இத இப்போ இந்த மசாலா வந்து எண்ணெயில லைட்டா வதங்கி வரட்டும். இப்ப லைட்டா இந்த மாரி வதங்கி வந்ததுக்கு அப்புறமா, நம்ம அடி பிடிக்காம இருக்கிறதுக்காக ஒரு 1/2 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி வந்து ஆப்ஷனல் தான். நீங்க எக்ஸ்ட்ரா எண்ணெய் சேர்த்திருந்தீங்கன்னா, உங்களுக்கு அடி பிடிக்காது. நான் இன்னைக்கு கொஞ்சமா எண்ணெய் சேர்த்திருந்ததுனால, ஒரு 1/2 டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊத்தியிருக்கேன். தண்ணி ஊத்திட்டு இந்த மாரி நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போ இப்போ வந்து நான் கொஞ்சமா வந்து உப்பு சேர்த்திருக்கேன். நம்ம ஏற்கனவே வதங்கும்போது கொஞ்சம் உப்பு சேர்த்திருக்கோம். முட்டைக்கு வந்து நம்ம எப்பவுமே வந்து உப்பு ரொம்ப பார்த்து சேர்க்கணும். கொஞ்சம் சேர்த்தா கூட ரொம்ப சேர்த்த மாதிரி இருக்கும். அதனால கொஞ்சமா சேர்த்துக்கோங்க. இப்ப இத மூடி விட்டுட்டு இந்த மசாலாவோட பச்சை வாசனை எல்லாமே போணும். ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் நல்லா மூடி விட்டுருங்க. இப்ப பாருங்க பச்சை வாசனை எல்லாமே போயிடுச்சு. மசாலாவோட பச்சை வாசனை எல்லாமே போயிட்டு நல்லா வதங்கி வந்திருக்கு. இப்ப மசாலாவ இந்த மாரி நல்லா இப்படி பரப்பி விட்டுக்கோங்க. அப்பதான் முட்டை ஊத்துறதுக்கு நமக்கு ஈஸியா இருக்கும். இப்ப இதுல நம்ம எடுத்து வச்சிருக்க முட்டைய நம்ம இதுல சேர்த்துக்கலாம். உங்களுக்கு எந்த அளவுக்கு முட்டை வேணுமோ அந்த அளவுக்கு சேர்த்துக்கலாம். நான் 7 முட்டை இன்னைக்கு சேர்த்திருக்கேன். இத அப்படியே இந்த மாரி உடைச்சு ஊத்திக்கோங்க. உடைச்சு ஊத்திட்டு மேலேயே கொஞ்சமா கொத்தமல்லி இலை போட்டுக்கலாம். நம்ம கருவேப்பிலை ஏற்கனவே போட்டுட்டோம். அதனால இப்ப கொத்தமல்லி இலை மட்டும் சேர்த்துட்டு, அப்படியே மூடி விட்டுருங்க. நீங்க எதுவுமே கலந்து விட வேண்டாம். அப்படியே மூடி விட்டுட்டு ஒரு 2 நிமிஷம் அப்படியே வேக விட்டுருங்க. 2 நிமிஷத்துல நமக்கு ஒரு பக்கம் நல்லா வெந்து வந்திருக்கும். இப்ப பாருங்க ஒரு 2 நிமிஷத்துல நல்லா ஒரு பக்கம் வெந்து வந்திருக்கு. இத அப்படியே வந்து திருப்பி விட்டுருங்க கரண்டி வச்சு. இப்பவும் நீங்க கலக்க வேண்டாம். கலந்தீங்கன்னா ஒரு மாதிரி வந்து முட்டை பொடி மாஸ் மாதிரி ஆயிடும். இந்த மாரி திருப்பி விடும்போது தான் உங்களுக்கு சாப்பாடு கூட போட்டு சாப்பிடுறதுக்கு நல்லாருக்கும். இப்ப பாருங்க திருப்பி விட்டுட்டு மறுபடியும் ஒரு 2 நிமிஷம் வேக விட்டுறலாம். இன்னும் சைடும் நல்லா வெந்து வந்துரும். இப்ப பாருங்க மறுபடியும் ஒரு 2 நிமிஷம் நல்லா வேக வச்சு எடுத்துடலாம். அவ்வளவுதான் இப்ப நமக்கு 2 சைடுமே நல்லா வெந்து வந்துடுச்சு.
இப்ப பார்த்தீங்கன்னா, சூப்பரா நமக்கு இந்த முட்டை மசாலா ரெடி ஆயி வந்துடுச்சு. இப்ப இது வந்து நம்ம ஒயிட் ரைஸ் அப்புறம் சப்பாத்தி கூட சாப்பிடுறதுக்கு ரொம்ப சூப்பரா இருக்கும். கண்டிப்பா ஒரு வாட்டி இந்த மெத்தட்ல ட்ரை பண்ணி பாருங்க. குழம்பு எதுவும் வைக்கிறதுக்கு டைம் இல்ல அப்டின்னா, இந்த மாரி ஒரு முட்டை மசாலா வந்து நீங்க ஒரு 10 நிமிஷத்துல ரெடி பண்ணிடலாம். என்னோட வீடியோ உங்களுக்கு புடிச்சிருந்ததுன்னா, மறக்காம லைக் பண்ணி ஷேர் பண்ணிக்கோங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் கண்டிப்பா ஷேர் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.